நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றுமென்றுமாயிருந்து ஆண்டு நடத்தி காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 20ஆம் ஞாயிறு 25 அக்டோபர் 2020 இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அருளுரை பகுதி. அது தூய அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. தூய அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்பதுவே. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே வாரும். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமைக்கென்றும் பிரதிஷ்டை செய்தருளும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு செய்த மட்டில்லாத ஈவுக்காக அவருக்கு கோடான கோடி துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தினரின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் அருளுரை பகுதியான இந்த கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 உள்ள இந்த வசனங்கள் யாரால் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் இதை எழுதினார்கள். ஆக யாரால் எழுதப்பட்டது, இது யாருக்கு எழுதப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது, இது வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கக்கூடிய சகோதரருக்கு இது எழுதப்படுகிறது. இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கும் பொழுது, இது கிறிஸ்து பிறந்த 50ஆம் ஆண்டு எழுத ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிருபம். இது எழுதப்பட்ட இடம் தூய அப்போஸ்தலனாகிய பவுல் தனது முதலாவது சிறையிருப்பிலே இருந்த காலத்திலே சில பகுதிகளையும் எஞ்சியவற்றை செசரியா மற்றும் எபேசுவில் 3 வருடம் தங்கி இருந்த காலத்திலே இதை எழுதியிருக்கிறார் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தூய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே திருச்சபையை ஏற்படுத்திய பின் யூதர் அல்லாத மக்களுக்கு நற்செய்தி போதிப்பதில் உள்ள கடினத்தை அவர் உணர்கிறார். அப்பொழுது
தூய அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சமயத்திலே யூத மக்களுக்கு முதன்மை அப்போஸ்தலராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே தூய அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முதன்மை அப்போஸ்தலராக தனது ஊழிய பணியை ஆரம்பிக்கிறார். அந்தியோகியா, கலாத்தியா பகுதிகளில் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களிடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வருகிறார். இவர்களிடமிருந்து ஊழிய பணியாக பெற்றுக்கொண்டு வருகிறார். அவருடன் யூதர் அல்லாத ஒரு சிலரை எருசலேம் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். எருசலேமின் ஆலயம், அந்த பழைய ஆலயத்தோட வரைபடத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வெளிப்புறம் ஒரு பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்து வழியா நடந்து மக்கள் எல்லாம் போய் ஆலயத்தை சுற்றி வருவார்கள். அந்த பிரகார பகுதியில் தூய அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர் அல்லாத ஒரு சிலரை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பிரகாரத்தையும் தாண்டி ஒரு சில முறை அவர் புதிதாக கன்வெர்ட் ஆன அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு எருசலேம் ஆலயத்துக்குள்ள சென்றதனால அவர் ரோமர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார். அவருடைய முதல் சிறையிருப்புக்கு காரணமே. இந்த கொலோசை பட்டணம் எங்கு இருக்கிறது? இந்த கொலோசை பட்டணம் பிரிகியா நாட்டு நகரம். இது இதன் அருகிலே லவோதிகேயா நகரம் இருக்கிறது. எபேசு சபையிலிருந்து 100 மைல் தொலைவில் உள்ள நகரம் தான் இந்த கொலோசை பட்டணம். இந்த பகுதி சின்ன ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய ஏசியா மைனரில் உள்ளது. இன்னும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கொலோசை நிறுவம் பிலமோன் நிறுவத்தை ஒத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த கொலோசை பட்டணத்திற்கு அருகில்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கக்கூடிய அந்த 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா போன்ற 7 சபைகள் இருக்கின்றன. இந்த நிருபம் என்ன சூழலில் எழுதப்பட்டது? தூய அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் கூட எப்பாப்ரா என்ற அவருடைய உடன் ஊழியர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கொலோசே பட்டணத்திலே தான் எப்பாப்ரா தனது ஊழிய பணியை ஆரம்பிக்கிறார். அவருக்கு பின்பாக பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு சென்று அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஊழிய பணியை தாங்குகிறார். இந்த எப்பாப்ராவுக்கு உதவியாக அர்கிப்புவும் பிலமோனும் இருக்கின்றனர். கொலோசை பட்டண மக்கள் இயல்பிலேயே அதிக ஞானம் கொண்ட மக்களாகவும் ஒத்திசைவு வாழ்க்கை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்கு சென்ற காலகட்டத்திலே அவர்கள் இயல்பிலேயே அதிக ஞானம் உடையவர்களாகவும் ஒரே மாதிரியான குணமுடைய ஒற்றுமை கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். பிலமோனின் உடன் ஊழியனாகிய ஒனேசிமுவும் கொலோசை பட்டணத்தில் உள்ள கிறிஸ்துவர்களில் ஒருவன்தான். தூய பவுல் அப்போஸ்தலர் என்ன நடைமுறைப்படுத்த திட்டமாயிருக்கிறாரோ, அவர்களுக்கு என்ன நடைமுறை சொல்லப்படுகிறதோ அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் அந்த மக்கள் இருக்கின்றனர். வாசிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த நடைமுறை, இந்த குணங்கள், இதெல்லாம் கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்றத பவுல் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நிருபத்தையே எழுதுறாரு. அடுத்தது, இவர்கள் உலக ஞானத்திலே விருத்தி அடைந்த மக்களாக காணப்படுகின்றனர். வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும்
ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏன் இப்படி ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டை பவுல் அப்போஸ்தலர் சொல்லணும்? ஏன்னா ஆல்ரெடி அங்க லௌகீக ஞானம், உலக பிரகாரமான ஞானம்ன்றது, அறிவுன்றது அங்க நிறைய இருக்கு. அடுத்தது மாயமான தந்திரமான காரியங்கள், கிறிஸ்துவை ஒத்திராத ஒரு சில விஷயங்களும் அங்க இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே தூய பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். மேலும் இந்த நிருபம் கொலோசே பட்டணத்திலே கள்ளப்போதகம் இருந்து அந்த கள்ளப்போதகம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறைக்கும் வகையிலும் இருந்து கொண்டிருந்தது. எப்படின்னாக்க அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமையை பெருசா சொல்லாம அதை குறைச்சி சொல்லக்கூடிய போதகர்களா இருந்தாங்க. இன்னைக்கும் கூட ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தன்னை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்துவ பெருசாக்குறது இல்லை, பெருசா சொல்றது இல்லை. தான் முன்னிலைப்படணும், தான் முன்னிலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் இன்னும் இன்னைக்கும் குறைவில்லாம நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த போதகர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக குறிப்பிடவில்லை. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இந்த தவறை சுட்டிக்காட்டவும் உண்மை நிலை என்ன என்பதை உணரவும் தான் இந்த நிருபமானது கொலோசை மக்களுக்கு எழுதப்படுகிறது. லவோதிகேயாவில் இருந்து இந்த கொலோசை பட்டணம் 10 மைல் தொலைவு, ஹெரோபோலிஸில் இருந்து 13 மைல் தொலைவு உள்ள ஊர் இந்த கொலோசை பட்டணம். மக்கள் தொகை அதிகம் நிறைந்த ஊர் இந்த ஊர். கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி நாடுகளுக்கு வியாபார போக்குவரத்துக்காக செல்லக்கூடியவர்கள் இந்த பட்டணத்தின் வழியாக தான் செல்ல வேண்டும். ஆகவே இது பலவித கலாச்சாரம் கொண்ட மக்களால் நிறைந்த ஒரு பகுதி. அதனால் வெவ்வேறு இறையாண்மைகள் இந்த பகுதிகளில், இந்த ஊரில், இந்த நகரிலே காணப்பட்டது. இந்த நகரத்திலே யூதரல்லாத மக்கள் அதிகமாகவும் யூத மக்கள் குறைவாகவும் கொண்டிருந்த பகுதி இது. சுமார் 50,000 யூத மக்கள் இருந்ததாக பார்க்லே தனது கமெண்ட்ரியில குறிப்பிடுகிறார். அப்ப யூத மக்கள் குறைவு, யூதரல்லாத மக்கள் அதிகம் அப்படின்னாக்க, யூத மக்களே 50,000 இருந்தாங்கன்னாக்க யூதரல்லாத மக்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க, அவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த பகுதியில் ரத்தாம்பரம் விற்கப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு காணப்படுது. இந்த ரத்தாம்பரம் அப்படின்றது நெய்தல் தொழில், துணி நெய்யக்கூடிய ஒரு வேலை இந்த பக்கம் இந்த நகரத்து மக்கள் கொண்டிருந்தார்கள். விற்பனையிலும் சிறந்து விளங்கிய ஊர் இது. வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்ப ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல அந்த நெய்தல் தொழில் அப்படின்றது அதிகமா இருந்த ஒரு ஊர். இங்கு வாழ்ந்த மக்களுக்கு 3 வகையான கடினங்கள் இருந்தன. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க, முதல் காரியம், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாங்க. ஏன்னா கிழக்கு பகுதிக்கும் ஏசியா மைனரோட கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையில இருந்த ஊருன்றதுனால கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதிக்கு வியாபாரத்துக்கு போகிறவங்களும் இந்த ஊர் வழியாக தான் போனாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரே நாளில் போகக்கூடிய வாகன வசதிகள் கிடையாது. மேற்கு பகுதியிலேருந்து கிழக்கு பகுதிக்கு போகிற மக்களும் இந்த வழியாக தான் போனாங்க. வாகன வசதி இல்லை. அதனால் அங்கங்கே தங்கி அந்தந்த ஊரில் என்ன விற்பனை செய்ய முடியுமோ விற்பனை செஞ்சு, அதனால் பல தரப்பட்ட மக்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த பகுதியிலே இருந்து வந்தார்கள். இது முதல் பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணது. குணநலனில் ஒற்றுமை இருந்திருக்கலாம், ஆனால் பலதரப்பட்ட மக்கள் வெவ்வேறு பாஷைகள் பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள்.
இரண்டாவது விஷயம், இரண்டாவது கடினமான காரியம், கொலோசேய மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்த பவுலின் இறையியல் கோட்பாடுகள். ஏன்னா அது புதுமையா இருந்தது. பவுலோட கோட்பாடுகள் எல்லாம் பழசையும் விட முடியல, அதே சமயத்தில் புது கோட்பாடுகளையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு தயக்கம் இருந்தது. ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற முரண்பாடு அவர்களிடம் இல்லை, ஆனால் ஒரு தயக்கம் இருந்தது. மூன்றாவது காரியம், உலகம் சார்ந்த அறிவை அதிகம் கொண்டிருந்தமையால் பரலோக வாழ்வுக்குரிய ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில் சிறிது முரண்பாடு கொண்டிருந்தனர். இன்னைக்கு நமக்கு இருக்கிற திங்கிங் தான் அன்னைக்கு அவங்களுக்கும் இருந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இருந்த மென்டாலிட்டி தான் இன்னைக்கும் இருக்குதே ஒழிய நம்மள்ட்ட ஆன்மீக வளர்ச்சின்றதே இல்லைன்னு அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த கொலோசை திருச்சபை எப்படி இருந்தது? இந்த கொலோசை சபை முதலில் தூய அப்போஸ்தலனாகிய பவுலின் உடன் ஊழியனாகிய எப்பாப்பிராவினால் உண்டுபடுத்தப்பட்ட ஒரு திருச்சபை இது. யூதர் அல்லாத மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அதுதான் இதோட சிறப்பு இயல்பே. அதுதான் ஜென்டைல்ஸ், அவர்களுக்காக உருவாக்க. ஏன்னா இதுவரைக்கும் சமயம் அப்படின்னாக்க அது யூத மக்களுக்கு மட்டும்தான். யூதர்கள்ட்டேருந்து தான் மீட்பு வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் இந்த யூத மக்கள். அதனால மற்றவங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லாதவர்கள் இந்த யூதர்கள். ஆனா பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்றாரு? யூதர் அல்லாத மக்களுக்கு இந்த நற்செய்தி போதிக்கப்பட வேண்டும் என்று அவர் முதன்மை அப்போஸ்தலராக தனது ஊழிய பணியை இந்த பகுதியிலே அளிக்கிறார். திருச்சபையிலும் இறையியல் கோட்பாடு குறித்து முரண்பாடுகளும் நடைமுறை சிக்கலும் இருந்து வந்தது. ஏன்னா புதுமையான கோட்பாடுகள் வர வர அந்த புதுமையான கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள கூடிய மக்கள் அங்கே கொஞ்சம் குறைவா இருந்தாங்க. ஏன்னா புதுமை விரும்பிகளை எப்போதுமே பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஆக இந்த அளவுக்கு தான் இந்த கொலோசே திருச்சபை இருந்தது. இப்போது இன்றைய நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். இந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் புரிதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக கூறக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அப்படின்றது எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான வாழ்க்கையை கணவன் மனைவி கை கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எந்த விதத்திலே இருக்க வேண்டும், ஏன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி வாழும்போது பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுவார்கள் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. எனவே இன்றைய நாளின் தியானத்திற்கு தலைப்பாக கிறிஸ்தவ குடும்பத்தின் தூண்கள் என வைக்கலாம் என நினைக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் என்னென்ன மாதிரியான தூண்கள் இருக்கணும்? மனிதனால் கட்டப்படக்கூடிய வீடுகளில் தூண்கள் நிறைந்திருக்கும். அந்த காலத்து வீடுலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தூணாக தான் இருக்கும், நடுப்புற கொஞ்சம் இடம் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, அந்த தூணெல்லாம் செவரோட செவராக ஒட்டி வச்சிடறாங்க. செவரோட அந்த தூண் ஆரம்பிக்கும் போது அந்த தூண்கள் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பில்லர்ஸ் எந்த வகையிலையும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இல்லை. ஒரு முழு ஹால்லையும் 4 பக்கத்துலையும் செவர் இருக்கும்போது அந்த 4 செவர்லையும் தூண்கள் அங்கங்கே இருக்குது. செவுத்தில் இருக்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அது அஸ்திபாரத்தோடு கொண்டிருக்கக்கூடிய உறுதியினை கொண்டு அந்த வீட்டின் தரமானது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப தூண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா தூண்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது தாங்கி, தூண்கள்ல தாங்கி இருக்கக்கூடிய அந்த ரூஃப்ன்றது பலத்தோட இருக்கும். இந்த தூண்களின் தரம் அடுத்தடுத்து மேலே கட்டப்படக்கூடிய தளங்களுக்கு முக்கியமானது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக பில்லர் போட போகிறதில்ல. இந்த பில்லரோட கண்டினியூட்டி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரப்போகுது, செகண்ட் ஃப்ளோரில் வரப்போகுது, அடுத்த ஜென்ரேஷனில் வரப்போகிறது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண்கள் தான்.
ஆனா இந்த தூண்கள் விசாலமான ஒரு இடமா இருந்தா பரவாயில்ல, பில்டிங் நடுப்புறையே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கட்டுறதெல்லாம் அரை கிரவுண்ட் இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டுறோம் போது பில்லருக்கு தனியா இடத்த விட்டோம்னாக்க நம்ம புழங்குறதுக்கு இடமே இருக்காது. அதனால இந்த தூண்கள் நடந்து செல்வதற்கு ஏற்றவாறு சுவரோடு ஒட்டி நடப்பதற்கு இடரல் உண்டாக்காமல் அமைக்கப்படுகின்றன. இதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த தூண்கள் கிறிஸ்தவ வாழ்விலே இடரல் உண்டாகாத அளவுக்கு இருக்க வேண்டும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில அது இடரலை உண்டாக்கக்கூடாது. ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்து இன்னொரு கிறிஸ்தவ குடும்பம் மீட்படையணும், ரட்சிப்படையணும், தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டுவிடணும். ஆனா அவங்கள பார்த்து இவங்க கத்துக்க கூடாது, அந்த மாதிரியா இருக்கக்கூடாது. வாசிங்க, தூய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப எப்படி இருக்கணும்? ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், இன்னொன்னு இடரலற்றவர். முதல்ல நீ பரிசுத்தமா இரு. ரெண்டாவது, உன்னை பார்த்து யாரும் எந்தவித கேடான காரியத்தையும் கத்துக்கொள்ளாத அளவுக்கு மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல அவர் சொல்றார். கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலே அமைந்த குடும்ப வாழ்க்கை நீதியின் கனிகளால் கட்டப்பட்ட தூண்களை கொண்டு எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஆவியின் கனிகள் பார்த்திருப்போம். அது என்ன நீதியின் கனிகள்? வாசிங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நீதியின் கனி எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம் உள்ளத்திலே, குடும்பத்திலே இருத்தி வைத்து கொள்ளும் போது இந்த நீதியின் கனிகள் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த நீதியின் கனி எந்தவித கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் வந்துடாது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமது குடும்பத்திலே மையப்பட வேண்டும். சரி, குடும்ப அஸ்திபாரத்துக்கு என்னென்ன தேவை? ஒண்ணு, நமது இதயம் கர்த்தருடைய வார்த்தையை இருத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அருளப்படுகிறதோ அந்த வார்த்தைகள் இதயத்திலே இருத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். செவித்திணர்வு இருக்கக்கூடாது. கேட்டா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சிந்தை வேண்டும். இரண்டாவது காரியம், இன்றைய தியானத்திலே காணக்கூடிய 3 தூண்கள். இந்த தியானத்தை நான் 3 பிரிவுகளா பிரிக்கலாம்னு இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் 3 வகையான தூண்கள் இருக்கணும். ஒன்று, ஆர்வமுள்ள அன்பு செலுத்துவதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஆர்வத்தோடு கொள்ளக்கூடிய அன்பு இருக்கணும். இரண்டாவது, முன்னரே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கணவன் அமையணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் ஒருவரோடொருவர் அந்த கல்யாணமான புதிதிலேயோ சொல்லிக்கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஆனா இந்த எதிர்பார்ப்புகள் படி பிற்காலம் இருக்காது. இல்லாத சூழ்நிலையிலே இந்த தூண்கள் பலம் இழந்து போய்விடும். மூணாவது, குறைவற்ற நடத்தை கொண்ட வாழ்வாக இருக்கும். பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நடக்கை இது இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல, அட்லீஸ்ட் பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னாலும் பரவாயில்ல, குறைவுள்ள நடத்தை அங்க இருக்கக்கூடாது.
ஆக இந்த 3 தூண்கள் தான் இந்த அஸ்திபாரத்திற்கு, குடும்பம் அப்படின்ற சொல்லக்கூடிய அஸ்திபாரத்துக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் அஸ்திபாரம் என்ன நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த அஸ்திபாரமோ எந்த மனுஷனுக்கும் கிடையாது, அந்த மனுஷனால அமைஞ்ச குடும்பத்துக்கும் கிடையாது, வேற எந்த அஸ்திபாரமும் கிடையாது. கிறிஸ்து மட்டும்தான் நமக்குரிய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் முன்னரே நமக்குள் ஊன்றப்பட்ட ஒன்று. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நமக்கு கிடைச்சிடறதில்லை. என்னைக்கு நம்ம அந்த உலகத்துல வந்தோமோ, வந்த நாள்ல இருந்து என்னைக்கு பிதா குமாரன் பரிஸ்தாவின் பெயரிலே நாம் முத்திரைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோமோ, அன்றைய நாளில் இருந்து இந்த அஸ்திபாரம் நமக்குள் ஊன்றப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள் ஊன்றப்படும் போது நீதியானது நமக்குள் வேரூன்றி இருக்கும். ஆனா ஊன்றப்பட்ட இயேசுவை நாம் இருத்தி வைத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு அருளக்கூடிய இந்த அஸ்திபாரத்திலே இவை தூண்களாக, இந்த 3 விஷயங்களும் தூண்களாக இருக்கும் பொழுது நீதியின் கனிகள் நம்மிடம் இருக்கும். இந்த நீதியின் கனிகளால் கடவுளுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும். வாசிங்க பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள் நிறைந்தவர்களாய் இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள நிறையும் போது நமக்குள்ள நீதியின் கனிகள் கிடைக்கும். இந்த நீதியின் கனிகள் யாருக்கு மாட்சி? தேவனுக்கு மகிமையும் துதியுமாக இருக்கும். என்ன, நீதியால நிறையப்படும் போதுதான் நம்ம சந்தோஷத்தினால இருப்போம். சந்தோஷத்தினால இருக்கிறது தான் ஆண்டவர் நம்மிடம் விரும்பக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்ம அஸ்திபாரமாக இருக்கும்போது நாம் அவரது சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக இருப்போம். உறுதியான நிலையான குடும்பம் இந்த 3 தூண்களை உள்ளடக்கிய கிறிஸ்துவுக்குள் வெற்றி கொண்ட வாழ்வு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். சரி, இப்ப இந்த முதல் தூண் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் தூண் ஆர்வமுள்ள அன்பு கொண்டிருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒரு குடும்பத்திலே ஆர்வமுள்ள அன்பு கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிங்க பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் வேண்டும். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். இன்னும் அதிகமா, அதாவது இந்த உலக அறிவில் நம்ம எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த அன்பானதும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். வாழ்வில் கடினங்கள் இருந்தாலும் இந்த ஆர்வமுள்ள அன்பு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அன்பு செலுத்த தூண்ட வேண்டும். மீண்டும் மீண்டும் என்னதான் வருத்தங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பானது ஒரு காலத்திலையும் குறைந்து போகக்கூடாது. அதற்கு பதிலாக நாளுக்கு நாள் இது வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இந்த குறைச்சல் அப்படின்றது உண்டாகும். 9 மணிக்கு போகணும், 9 மணிக்கு ட்ரெயின், வீட்டை விட்டு 8 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னாக்க 8 மணிக்குனாக்க ஷார்ப்பாக அந்த 8 மணிக்கு கிளம்பி இருக்கணும். அப்போ தான் நான் அங்கே இந்த வேலை இருக்குது. இந்த மாதிரி நேரம் தவறுதல் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் வீட்டில் வரக்கூடிய. ஏன்னா அதுக்கு பிறகு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி இழுத்து நிறுத்தாத குறையாக ஓடி போய் நம்ம ட்ரெயினில் ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களில் ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நாளடைவில் பெருசாகும். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த அன்பு குறைச்சல் அப்படின்றது உருவாகாமல் இருக்கும். இந்த ஆர்வமுள்ள அன்பு எந்த சூழ்நிலையிலும் கடைசியான வார்த்தை அளித்து விடாது.
கடைசியா சொல்றேன், இதுதான் கடைசி நான் உன்கிட்ட பேசுறது. இதுக்கு பிறகு நான் உனக்கு ஜென்மத்துக்கு நான் பேச மாட்டேன். இப்படி சொல்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இனி வாழ்க்கையிலே நான் வந்து உன் பேச்சே வச்சுக்க மாட்டேன், இப்படி சொல்லக்கூடிய நபர்களை நம்ம பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு காரணத்தினாலே அல்லது ஏதாவது ஒரு செயலிலே வரக்கூடிய தோல்வி நம்மை நமது முயற்சியிலே கடைசி நிலையை கொண்டு வந்துவிடும். ரைட், வேணாம்ப்பா விடுப்பா, வேணாம், இது வந்து ஃபெயிலியரா போச்சு இந்த வேலை, சரி ரைட் வேணாம் விடு. அதுதான் அந்த கடைசியான, இதுக்கு பிறகு இது தொடர வேண்டாம், இந்த வேலை, இந்த பணியை, இந்த உழைப்பை நம்ம தொடர வேண்டாம். ஏன்னா வருத்தமுடுறதுனால வரக்கூடிய சூழ்நிலை. வெள்ளியானது புடமிடுவது போல தோல்விகள் நமது வாழ்விலே புடமிட்டு நம்மை வெற்றியின் பாதையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆக நம்ம படக்கூடிய வருத்தங்கள், கடினங்கள், மனவேதனைகள் இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு தான். ஆனால் பரலோக பிதா நமக்கு அளித்துள்ள இந்த அருட்கொடையான அன்பு தோல்வியை அளிக்கும் அன்பாக இராது. ஏன்னா நம்ம வெறுத்து ஒதுக்கிற மாட்டோம். இந்த அன்பு இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையானது தொடரும். என்ன மனஸ்தாபமா இருந்தாலும் இது பரலோக பிதா நமக்கு அளித்த மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்டை நம்ம வந்து ஒருவரோடு ஒருவர் நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது எந்தவித கடைசி சூழ்நிலையும் நமக்கு வராது. இறுதியான முடிவு எதையுமே நம்ம எடுத்து விட மாட்டோம், குறிப்பாக கணவன் மனைவிக்குள். மூன்றாவது விஷயம், ஆர்வமுள்ள அன்பு இரு மனங்களை ஒன்றிணைக்கிறது. இந்த இரு மனங்களுக்கு இடையே ஒரு மின்சாரம் கடத்தப்படுவது போல ஒவ்வொருவருடைய அன்பும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் மனதிலே உள்ள சிந்தனைகள், அவர்களுடைய பணி, அவர்கள் வேலையிலே இருக்கக்கூடிய கடினம், குறைபாடுகள், இவை யாவும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த ஃபியூஸில் பார்த்தீங்கன்னாக்க, எலக்ட்ரிக் ஃபியூஸில் ஒரு எண்டில் கரண்ட் வரும், இன்னொரு எண்ட்லேருந்து கரண்ட்டு வெளியில் போகும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெல்லிசான ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பி தான் அதை கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஒரு வேளை ஷார்ட் சர்க்கியூட் வந்துச்சுன்னா கூட இந்த கம்பி தான் ரெண்டு துண்டா போகும். ஆனால் இந்த கம்பியானது இரு மனங்களுக்கு இடையிலேயே ஒரு அன்பை போல இருக்கும்போது இந்த இரண்டு மனங்களும் ஒன்றிணையும். ஆக அந்த கம்பி போல இருப்பவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கம்பி போல இருக்கக்கூடிய நமது கிறிஸ்து இந்த இரண்டு மனங்களுக்கு இடையிலே அன்பாக செயல்படும் பொழுது எந்தவித பிரச்சனையுமே இந்த அன்பிலே ஏற்பட போவதில்லை. நான்காவது விஷயம், ஆர்வமுள்ள அன்பு குறை கூறாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட குணமே குடும்பத்தில் அந்த குறை கூறுறது தான். டைரக்டா அவங்கள்ட்ட குறை சொல்றது கூட பெருசு கிடையாது, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். அது வந்து ஷேரிங், யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல தோணும், அதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கலாம். அல்லது உண்மையிலே இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க போய் அவங்கள கேட்க மாட்டாங்களா, எனது கணவரை கேட்க மாட்டாரா, அல்லது எனது மனைவியை கேட்க மாட்டாங்களா, அப்படின்ற எண்ணத்தில் சொல்ற மாதிரியும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் குறைகளை குறைகளாகவே பார்த்து அவங்கள வந்து ஒரு இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு லேபிள் ஓட்டிடக்கூடாது. கடவுள் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடியவர், எந்த நிலையையும் மாற்றக்கூடியவர், எந்த மனதையும் மாற்றக்கூடியவர். நமது ஆழ்மனத்திலே அவர் உறைந்து இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரலோக பிதா நமக்கு அளித்துள்ள இந்த அன்பானது நம்மை எந்தவித பிரச்சனைகளும் ஆழ்த்தி விடாது. குடும்பத்தை நன்முறையிலே இயங்கக்கூடிய ஒரு வல்லமையை அவர் நம்மளுக்கு அளிப்பார். இந்த குறை கூறுவது என்பது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். தம்பி சொல்லுவார் டி மேஜர், ஜி மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர் அப்படிலாம் சொல்லுவார். பாட்டு பாட சொன்னா இருக்கிறதுலே கட்ட குரல்ல 1.5 கட்டையில் 1 கட்டையில் பாட வேண்டியது. ஆனால் திட்ட சொன்னாக்க நல்லா 7.5 கட்டையில் திட்ட வேண்டியது. அந்த டோன், அந்த ஸ்தாதி அவ்வளவு உணர்வு பூர்வமாக அது வெளிப்படும் குறை சொல்லும்போது. அப்ப அந்த உணர்வு பூர்வமாக வரும்போது தான்
அதோட எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னா எல்லாத்தையுமே கூட மறந்துடலாம், அடிச்ச அடியை கூட மறந்துடலாம். ஆனா அந்த உணர்வுபூர்வமா வெளிவரக்கூடிய வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம மனதுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக உணர்வின் வெளிப்பாடாக இந்த குறை கூறுவது இருக்கலாம், அல்லது சமுதாயத்திற்காக என்ன இவன் மனைவியை அடக்கி வைக்க தெரியலையே அப்படின்னு குறை பேசுறவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களா கூட இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்வுக்காக சொல்லப்படக்கூடிய சிக்ஷைகளாக கூட இருக்கலாம். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கணும், இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம், அல்லது நடைமுறை வாழ்க்கையாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க, இது தவறு, இது சரி, இதை உணராம வார்த்தையால கடினப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆக ஒருவரை ஒருவர் அவரிடம் உள்ள குறைகளுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் அது அற்ப காரணத்துக்கு இருக்கும். அந்த அற்ப காரணம் ஒரு பர்சன்டேஜ் கூட வேல்யூ இருக்காது. ஆனா அவங்கள அப்படி நம்ம லேபிள் கட்டிடுவோம், இதனால அவ்வளவுதான் விடு அப்படின்ற ஒரு. ஆனா அந்த ஆர்வம் உள்ள அன்புன்றது இந்த ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு குணத்தை கொடுக்காது. எந்த சூழ்நிலையிலும் உணர்வுபூர்வமாக எதிர்த்து பேசாது. ஒரு சமயத்தில் இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஈட்டியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஜெர்மனியில் நடந்த ஒரு போரின் போது அந்த ஈட்டி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அதோட ஷேப்பை பார்த்த உடனே அது முனையில் ஷார்ப்பாக இருக்கு, போக போக அப்படியே விரிஞ்சு போய் குடலையை கிழிக்கிற மாதிரி, வயிறே அதுக்கு பிறகு இல்லாத அளவுக்கு நிறைய பல்லு இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ எனக்குள்ள என்ன தோணுச்சுனாக்க, இதில் ஒரு மனுஷனை குத்துனா எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ பெரிய காயத்தை இது மறுபக்கத்தில் கிழிச்சுக்கிட்டு வரும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வார்த்தையாகிய ஈட்டியுடன் நாம் திருமணம் புரிந்து கொண்டு இன்று காயங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஈட்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஈட்டி வெளியில அப்பதான் ஃபுல் ஃப்ரேமுக்கு வரும். வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம், திட்டுறதுக்கு பயன்படுத்துவோம், காயத்தை உண்டு பண்ணுவோம். ஆனா அந்த ஈட்டியானது இந்த திருமண வாழ்விலே மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்து அன்பை குலைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த அன்பை நம்ம கொண்டிருக்கும் போது இந்த ஈட்டின்றது நம்ம விட்டு எடுபட்டே போயிடும். இந்த ஈட்டியே இருக்காது, காணா போயிடும். தங்களுடைய குறை, நடத்தை இவற்றை பொருட்படுத்தாமல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நீ மட்டும் இந்த அளவுக்கு என்கிட்ட அன்பா இருக்கணும், எனக்குரிய பணிவிடைகளை செய்யணும், எனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்யணும், எனக்குரிய பணிகள் எல்லாத்தையும் நீ செய்யணும். ஆனா நான் மட்டும் அப்படிதான் இருப்பேன், என்னோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது, நான் அப்படியே ரிஜிட்டா தான் இருப்பேன், எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான் படுவேன். என்கிட்ட அந்த அன்பு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனா உன்னோட கட்டளை என்ன, உன்னோட நியமத்தை நீ செஞ்சே தீரணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு இருமாப்பும் நம்மிடம் இருக்கக்கூடாது. எந்த கண்டிஷனுமே இல்லாம அன்பு கொள்ளக்கூடிய மக்களாக இந்த கணவன் மனைவியானவர்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் இந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 உள்ள இந்த பகுதியை கணவன் மனைவிக்காக தியானிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னாக்க, 2-3 நாட்களுக்கு முன்பு ஒருவரை நான் சந்தித்தேன். அப்ப அந்த வழக்குரைஞர் என்கிட்ட சொன்னாரு, அவர் ஒரு ஃபேமிலி கோர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு
அட்வொகேட். நிறைய கேஸ் கிறிஸ்டின் அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு வருதுங்க. அதில் நியர்லி 85% மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே கிறிஸ்டியன் ஃபேமிலியோடையது தான். மற்ற பிற சமயத்து மக்களோட கேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் கிறிஸ்தவ மக்கள், அதுவும் படித்த மக்கள் தான், படிக்காத மக்கள் கூட கிடையாது. படித்த நல்ல வேலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களது பிள்ளைகளும் தான் இன்னைக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லும்போது எனக்கு மிகுந்த மனபாரமாக இருக்குது. எனவே இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தை நான் கொண்டிருந்தேன். ஆக அன்கண்டிஷனலாக எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லாம இந்த அன்பானது கணவன் மனைவிக்குள் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆனா சின்ன பிள்ளைங்களை இப்படி நேசிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன குறும்பு பண்ணாலும் ஏத்துக்குவோம், எதை உடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், ஒரு விரோதம் பாராட்ட மாட்டோம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் அன்பு அப்படின்றது இருக்காது. இதை நாம் கொண்டு வர வேண்டும். நீ இதை செஞ்சாதான் நான் உன் மேல அன்பு கூறுவேன், நீ இப்படி சமைச்சு வச்சாதான் நான் அன்பு கூறுவேன், நீ இந்த உணவு பதார்த்தம் செஞ்சினாதான் அன்னைக்கு நான் சிரிப்பேன், அதெல்லாம் இல்லை. நமது செயல்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவ காரியங்களோடு நிறைந்திருக்கும் போது குழந்தையை போல நேசிக்க முடியாது. இது இன்னொரு விஷயம். ஆண்டவருக்கு விரோதமான பாவ காரியங்கள் அது கணவனோ அல்லது மனைவியோ செய்யும் போது அவங்களோட இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எப்படி கொள்ள முடியும்? ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட எப்படி நம்ம அன்பு கொண்டு இருக்க முடியும்? அது கஷ்டமான விஷயம். அப்ப தப்பு யார்கிட்ட இருக்குது? விரோதமா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகிட்ட தான் இருக்கு. தான் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம குறை மட்டும் கரெக்டா சொல்லணும். அன்னைக்கு கல்யாணத்தப்ப நீ எனக்கு சொன்ன, எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த, என் மேல அன்பா இருப்பேன்னு சொன்ன. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா நீ மாறிட்ட. அதனால அவங்களும் அந்த அன்பை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லாத ஒரு மகளாகவோ அல்லது மகனாகவோ இருக்கிறார்கள். ஆர்வமுள்ள அன்பு இருவரிடமும் வளரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். 5 வருஷத்துல எந்த அளவுக்கு அஃபெக்ஷன் இருந்ததோ 10 வருஷத்துல அதை விட அதிகமா இருக்கணும், 15 வருஷத்துல அதை விட அதிகமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 60 வருடங்களாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகளும் எந்த அளவுக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அந்த அன்பை விட அதிகமான அளவுக்கு அஃபெக்ஷனோட இருக்கக்கூடிய தம்பதியரை நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அன்பு இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர வேண்டுமானால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருவருக்குள்ளே இருக்க வேண்டும்? ஒன்று, நேர்மை இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. மாத்தி மாத்தி சொல்றது, இடத்துக்கு இடம் மாதிரி சொல்றது, ஒருத்தர்ட்ட ஒரு மாதிரி சொல்றது, இன்னொருத்தர்ட்ட வேற மாதிரி சொல்றது, வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது. ஒரே மாதிரியான நேர்மையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அது பண விஷயத்துல மட்டும் இல்லை. இரண்டாவது, கனிவான உள்ளம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் கனிவான பார்வையினால பார்த்து என்ன பிரச்சனைன்றதை முதல்ல அனலைஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். எடுத்த எடுப்புல அந்த ஹை டோன்ல ஹை பிச்சில் கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. சொல்றது செவிமடுத்து கேட்கக்கூடிய ஒரு கனிவான உள்ளத்தினை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த வளரக்கூடிய அன்பிலே ஊன்றி கட்டப்படுவார்கள். அடுத்தது, நேரிடையான பேச்சு. மறைமுக பேச்சுன்றதே இருக்கக்கூடாது. ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னா நேரடியாக கூப்பிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். விவாகரத்து வரைக்கும் செல்லக்கூடிய பல பிரச்சனைகளுடைய ஆரம்பம் என்ன என்று பார்த்தால் இந்த மறைமுகமான பேச்சு, நேரடியான பேச்சு இல்லாதது தான். ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறி போச்சு. புருஷன் டே ஷிஃப்ட்ல இருப்பான், ஒய்ஃப் நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்தில் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கும். ஆனா பொருளீட்டல்னு வந்து போச்சு இன்னைக்கு, வேற வழி இல்லை. சரி, எந்தெந்த முறைகள் மூலமா
நம்மளுடைய அன்பு வளர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை இருக்கக்கூடிய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை. புதுசா இனிமே வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா திருமணம் என்பது வியாபார நோக்கோடு முடிஞ்சு போச்சு. வியாபாரம், பிசினஸ், டீல் பேசுறது, நீ இவ்வளவு கொடுக்குற இவ்வளவு கொடுக்குற. அது கிறிஸ்தவ குடும்பத்தில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. இதுல அந்த அம்மணிகள்லாம் பேசக்கூடிய, பெருமையா பேச 100 பவுன் ஒரு மாருதி கார் எல்லாம் சொல்றோம், கேள்விப்படுறோம். ஆக வியாபார நோக்கத்தில் இந்த திருமணம் வந்ததுனால இன்னைக்கு அன்பானது வளர்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. வாசிங்க, என்னென்ன முறையில இந்த அன்பை வளர்க்க வேண்டும். பிலிப்பியர் 1:9 மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அப்ப அன்பானது அறிவிலும் அதிகமாய் பெருக வேண்டும். தூய அப்போஸ்தலனாகிய பேதுரு கணவன்மாருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வாசிங்க, 1 பேதுரு 3:7 அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறதுனாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து, போதும், அதுக்கு மேல வேண்டாம். வேகத்துடனே அவர்களோடு வாழ வேண்டும். பெண்கள் பலவீன பாண்டம். ஏன்னா ஆதாமோட உடம்புல இருந்து எடுத்த ஒரு எலும்பினால் செய்யப்பட்ட பெண் தான் ஏவாள். ஒரு மனுஷன்ட்ட எவ்வளவு எலும்பு இருக்குன்றது தெரியும், எத்தனை கவுண்ட்ன்றதெல்லாம் நம்மளால சொல்லிட முடியும். அதுலேருந்து ஒரு எலும்பை மட்டும் எடுத்து செய்யப்பட்ட பெண் தான் ஏவாள். அப்ப அவர்கள் பலவீனமாய் இருப்பதிலே எந்தவித ஆச்சரியமும் இல்லை. உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் கணவன்மார்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பேதுரு உலக அறிவினை இந்த நிருபத்திலே குறிப்பிட்டிருந்தாலும் அனுபவ வாழ்விலே பெறக்கூடிய அறிவை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்னென்ன தேவைகள் மனைவிக்கு உள்ளன என்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே பலவீன பாண்டம், உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை கணவன்மார்கள் உணர வேண்டும். மனைவிகள் உணர்வுகள், அவர்களுடைய சமுதாய அந்தஸ்து, அவர்கள் வாழ்வின் நடைமுறையில் இருக்கக்கூடிய தேவைகள், ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவைகள், சிந்தையில் உள்ள பிரச்சனைகள், இவைகளை கணவன்மார் கண்ணோக்க வேண்டும். இதெல்லாம் யோசனை பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, கணவன்மார் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். இந்த கண்ணோக்கம்தான் ஆர்வமுள்ள சிந்தை, ஆர்வமுள்ள அன்பு கொண்டு இருக்கக்கூடிய சிந்தை அப்படின்றது தான். அந்த பரிதவிப்பு இருக்கணும். அந்த பரிதவிப்பு எப்ப இருக்கும்? கிறிஸ்தவ அன்பு உங்களில் ஊன்றி கட்டப்பட்டு இருக்கும்போது அது இருக்கும். இரண்டாவது முறை, அன்பு எல்லாவித உணர்வுகளிலும் வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். சந்தோஷமான தருணங்கள் இது மட்டும் இல்லை, எல்லாவித உணர்வுகளிலும் அந்த அன்பானது கூட இருக்க வேண்டும், வளரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். வில்லியம் ஹார்லே அப்படின்ற ஒரு மனோ தத்துவ நிபுணர் என்ன சொல்றாரு? அடிமனதிலே உள்ள கருத்து வேறுபாடுகள் உணர்ச்சியோடு வெளிவரும்போதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடுலாம் இல்லை. அடிமனசுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கொஞ்ச நாள் அப்படியே பின்தங்கிக்கிட்டே இருக்கும்போது அது உணர்ச்சியோட கொப்பளிச்சு வெளில வந்துடும். அப்பதான் கோபம் வரும், அப்பதான் அமைதி குறையும்,
அப்பதான் அன்பு குறையும் அப்படின்னு சொல்றார். கடல் கொள்ளையர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கடல் கொள்ளையர்கள் ஒரு குத்தூசி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது ஒரு முனையில் ஒரு கம்பி வளைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் 6 டைரக்ஷன்லையும். அதோட இன்னொரு முனையில் நீண்ட கயிறு அல்லது சங்கிலியால் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தூரத்தில் எங்கேயாவது ஒரு கப்பல் பார்த்தாங்கன்னா அந்த கப்பல் கிட்ட போய் அந்த கப்பலில் ஏறி ஆகணும். அப்போ தானே கொள்ள அடிக்க முடியும். ஏன்னா அந்த கப்பலில் வெள்ளி இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், அல்லது விலை உயர்ந்த பொருட்கள், துணி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். உணவுக்காக அடிக்கப்பட்ட கொள்ளைகள் கூட நம்ம நிறைய வரலாறில் பார்க்குறோம். ஆக அந்த கப்பலுக்கு பக்கத்தில் போவாங்க தன்னோட படகையோ கப்பலையோ எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி இந்த குத்தூசியை தூக்கி விட்டெறிவாங்க. இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு போய் அந்த கப்பலில் இருக்க ஏதாவது ஒரு நீண்ட குச்சி போன்ற ஒரு அமைப்பில் போய் சுற்றி மறுபடியும் இவங்கள்ட்டே வரும். ஏன்னா இவங்கள்ட்ட வந்தாதான் படகை அந்த கப்பல்கிட்ட இழுத்து நெருக்கி நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா கடலில் இறங்கி போய் நடந்து போக முடியாதுல்ல. கடலில் படகை அந்த பெரிய கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு போகணுன்னா இதுதான் வழியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தூக்கி எறியக்கூடிய கம்பி, அந்த குத்தூசி மாதிரியான ஒரு கம்பி சுற்றி இவங்களே குத்தும் சில நேரத்தில். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அல்லது எந்த குறைவை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறோமோ அது வார்த்தையால் வெளிப்படுத்தும் போது அது திரும்பி நம்மையே தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆக வார்த்தையாகிய அம்பு சில நேரம் நம்மையே தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலே எளிமையான, இலகுவான, மென்மையான, அன்பான பிரார்த்தனைகளினால் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த முதலாம் தூண். முதலாம் தூண் என்ன? ஆர்வமுள்ள அன்பு கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது தூண், முன்னரே சொல்லப்பட்டிருக்கும் எதிர்பார்ப்புகள் வாழ்வில் இடம்பெறவில்லை என்ற ஒரு ஏமாற்றம். கல்யாணத்துக்கு அப்ப அப்படி சொன்னீங்களே, இந்த அளவுக்கு அன்பா இருப்பேன்னு சொன்னீங்களே, இந்த அளவுக்கு கவனிச்சுப்பேன்னு சொன்னீங்களே, என்னோட முன்னான் வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப இடுக்கண்கள் மத்தியில் வளர்ந்தேன், என்னோட பிற்காலமாவது உங்களோட வாழும்போது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேனே, ஆனா இப்படி இருக்குதே, நீங்க இப்படி பண்றீங்களே. அப்ப அந்த எதிர்பார்ப்புன்றது நடக்காம போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுதான் இந்த இரண்டாவது தூண். எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அதன் அடிப்படையிலே காரணங்கள் என்ன என்று ஆராய வேண்டும். எதனால இந்த எதிர்பார்ப்பு செய்யப்படவில்லை? ஒருவேளை நான் தான் காரணமா? என்கிட்ட தான் எதுவும் பிரச்சனையா? இல்ல அந்த அன்பு செலுத்த முடியாத அளவுக்கு மனைவிக்கு பிரச்சனையா அல்லது கணவனுக்கு பிரச்சனையா அப்படின்றத அடுத்தவர்களை குறித்துக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். வாழ்வின் உன்னத நிலை நாம் குடும்பமாக அடைந்து விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த திருமண நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசுல இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த உன்னத நிலைன்றது ஒரு பதவியா இருக்கலாம், ஒரு சிலர் செல்வாக்கா இருக்கலாம், ஒரு சிலர் அதிகாரமா இருக்கலாம், அல்லது ரெகக்னைசேஷன் சொல்லக்கூடிய அங்கீகாரமா இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு அது பொருள் ஈட்டலா இருக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது தான் உன்னத நிலைன்னு கொண்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு படிப்பு கூட ஒன்றா இருக்கலாம். நான் கண்டிப்பா PhD முடிச்சிருவேன் அப்படின்ற எண்ணமா கூட இருக்கலாம். இது எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு விஷயத்தை தனது உன்னத நிலையாக அல்லது மகோன்னத நிலையாக எண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மக்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது இந்த அன்பு குறைச்சல் அப்படின்றது உருவாகிறது. வாழ்க்கைக்கு ஏற்ற துணைவர் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிலருக்கு இருந்திருக்கலாம். இதெல்லாம் போனது போக கடைசியா சரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு, அல்லது அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா நடந்தது முற்றிலும் மாறான ஒன்றாக இருந்திருக்க கூடும். வாசிங்க தூய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அறியீர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்கள்னா யாரு? ஃபெயிலா போறவர்கள். நம்ம ஃபெயில் கிரைட்டேரியாவிலே இருக்கிறோன்றதை முடிவு பண்ணிட்டோம்னாக்க நமக்கு அதை பத்திலாம் தெரியவே தெரியாது. ஆக தற்பரிசோதனை செய்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையிலே தப்பு யார் மேல இருக்குது? நம்ம மேல இருக்கா? என்ன நம்ம தப்பு பண்ணோம்? எதுக்காக நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நம்ம மனைவி கிட்ட இருந்து கிடைக்கல? அந்த அன்பு ஏன் கிடைக்கல? அந்த அரவணைப்பு ஏன் கிடைக்கல? தற்பரிசோதனை நம்மளை நாமளே செஞ்சு பார்க்கணும். அதுக்கும் பிறகுதான் மற்றவங்க மேல அவங்க மேல குறை சொல்றதுக்கு அந்த ஒரு எண்ணமே வரணும். குறை சொல்லக்கூடாது. அந்த குறை சொல்றக்கூடிய அந்த ஃபேஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். முதல்ல திருமண உறவுக்கு, இந்த பந்தத்திற்கு ஏற்ற குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா? என்கிட்டயே குறைவா இருக்கக்கூடிய விஷயங்களை நான் என் மனைவி கிட்டே எதிர்பார்க்கிறேன். என்னாலேயே செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியலைன்ற காரணத்தை விஷயங்களை நான் என் மனைவி கிட்ட எதிர்பார்க்கணும். அப்போ செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கும்போது எப்படி என் மனைவியால் செய்ய முடியும், என் கணவனால் செய்ய முடியும்? அந்த ஒரு அசஸ்மெண்ட் நமக்குள்ள வேணும். ஆக இரண்டாம் தூண், முன்னரே சொல்லப்பட்டிருந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மூன்றாவது தூண், குறைவற்ற நடத்தை கொண்ட வாழ்வு அல்லது தூய்மையான வாழ்வு. வாசிங்க பிலிப்பியர் 1:11. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். துப்புரவாக, பரிசுத்தமாக, மற்றவங்க இடரல் உண்டாக்குறது இல்லை. முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். ஒரு சின்சியரான, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த சின்சியர் அப்படின்ற ஒரு வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இது சைன்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைன்சியர் அப்படின்னாக்க வித்தவுட் வேக்ஸ்ன்னு அர்த்தம், மெழுகு இல்லாத. இதுக்கு கிரேக்கத்தில் என்ன வார்த்தைனாக்க ஹெலிக்ரினஸ் அப்படின்னு பேர். இந்த ஹெலிக்ரினஸ்னா என்ன அர்த்தம்னா டெஸ்டட் பை சன் அப்படின்னு அர்த்தம். சூரியனால் பரிசோதனை அல்லது மதிப்பீடு செய்யக்கூடிய ஒன்று. ஆக மொத்தத்தில் இதை என்ன நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படின்னாக்க மெழுகு பூச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போர் வீரர்கள் வீட்டை விட்டு தொலைவில் தானே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பாத்திரங்கள் வேணும். இன்றைக்கி தானே பிளாஸ்டிக் இருக்குது, அன்றைக்கி பழைய பிளாஸ்டிக்லாம் இல்லை 2ஆம் உலக போர் காலகட்டத்தில். அப்போ இந்த பித்தளை அல்லது இந்த மாதிரியான பொருட்களில் வாங்கும்போது இந்த ஓட்டை இருக்கான்றதை எப்படி பார்ப்பாங்கன்னாக்க, தண்ணியை பிடிச்சி வெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. சூரிய ஒளி அதில் பட்டு பாத்திரம் ஹீட் ஆகும்போது மெழுகு உருகி போயிடும். மெழுகு பூச்சி உருகிடுச்சுனாக்க நீர் ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ஒழுகக்கூடிய குடத்தை போல வெளிப்புற தோற்றம் அழகாக இருக்கலாம், ஆனால் நேர்மை கொண்ட வாழ்வு அங்கே இருக்க வேண்டும். வெளிப்புற தோற்றம் அழகா இருந்து நேர்மை கொண்ட வாழ்வு அங்க இல்லை அப்படின்னாக்க அதுல எந்தவித பிரயோஜனமுமே இல்லை. கிறிஸ்து நம்மில் வாழும்போது குறைகளற்றவர்களாக நாம் இருப்போம். மாம்ச வாழ்வு நம்மில் இராது. அதே மாதிரி மாம்ச வாழ்வு நாம் வாழும்போது நேர்மையான வாழ்வு நம்மால் கொண்டிருக்க முடியாது. அப்படியே நேர்மையான வாழ்வு வாழ முயற்சித்தாலும் வெகு காலத்திற்கு இந்த நேர்மையான வாழ்க்கையை நாம் கொண்டிருக்க முடியாது. இடரலற்ற வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. இடரல் எப்போ ஏற்படும்? இந்த விசுவாசம் குறையும் போது இடரல் ஏற்படும். அவரை நமது கடவுளாகவும் நமது சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் நாம் கீழ்ப்படிந்த வாழ்க்கையை அல்லது கீழ்ப்படிந்த ஒரு நடத்தை கொண்டவர்களாக நாம் அவருக்குள் புதுப்பிக்கப்படுகிறோம். எப்படி? சங்கீதம்
11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? இது சங்கீதக்காரன் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு தூய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அஸ்திபாரம் படிங்க மறுபடியும். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, அஸ்திபாரம் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? வாசிங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் இடரலற்றவாய் இருக்க வேண்டும். அப்புறம் நீதிமான் என்ன செய்யணும்? பரிசுத்த வாழ்க்கை வாழணும், பிறரையும் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கணும். தன்னோட வாழ்க்கை பிறருக்கு இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளின் தியான பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 உள்ள இந்த வசனங்களையும் இதையே தான் திரும்ப சொல்லுது. என்ன சொல்லுது? முதல்ல கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்ற அறிவுரையை இந்த 12லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 18ஆம் வசனம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, 19ஆம் வசனம் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, 20வது வசனம் வேலைக்காரருக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அப்போ முழு குடும்பமும் இந்த அறிவுரையின்படி நடக்கும்போது அது கிறிஸ்துவ ஐக்கியத்தில் மிளிரக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். இப்படி ஒரு கருத்தொருமித்த வாழ்க்கை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக செய்த உடன்படிக்கை எங்க? ஆண்டவருக்கு முன்பாக திருமணத்தின் போது செய்து கொண்ட உடன்படிக்கை நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வெறும் வார்த்தையில மட்டும் இருந்து விடாமல் இந்த உடன்படிக்கை மீறப்படாமல் ஒவ்வொருவரும் நாம் நம் சொந்த குடும்பத்திலே ஐக்கியம் கொள்பவர்களாக இருந்து கிறிஸ்தேசுவின் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும் நாளிலே நாம் யார் யாரையோ குறை சொல்ல போகிறோமா? அவர்களால் தான் இந்த பிரச்சனை வந்தது, இவர்களால் தான் இந்த பிரச்சனை வந்தது, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நாங்க ஒற்றுமையோடு இருந்திருப்போம், இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம், விவாகரத்து வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். இப்படி மற்றவங்களை பிளேம் பண்ண போறோமா? ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தலைப்பட போகிறோமா? உன்னாலதான் பிரச்சனை, என்னாலதான் பிரச்சனை, இப்படி மாறி மாறி குறை சொல்லிக்க போறோமா? நமது நியாய தீர்ப்புக்கு நாம் தான் பதிலளித்தாக வேண்டும். வேற யாரும் நமக்காக ஆஜராக மாட்டாங்க. நம்ம செஞ்ச தப்புக்கு நாம மட்டும்தான் தண்டனையை அனுபவிக்கணும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். கிறிஸ்தேசுவின் அன்பு நம் குடும்பத்தில் வெளிப்பட்டு ஐக்கிய உணர்வுகளோடு அன்பு கொண்ட வாழ்க்கை வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? வானங்கள் வாழ்த்தி பாடிடுமே உன்னத நாமமதே, வாதையும் பிணியும் போக்கிடும் உன்னத நாமமதே, இயேசுவின் நாமம் ஓங்கிட எல்லோரும் போற்றுவோம், தாசர்கள் கூடி வணங்கிட நேசமாய் தாங்கிடும், இம்மட்டும் காத்த நாமமதே இன்னமும் காத்திடுமே, இணையில்லா வல்ல நாமமதே என்றென்றும் பாடிடுவோம், இயேசுவின் நாமம் ஓங்கிட எல்லோரும் போற்றுவோம், தாசர்கள் கூடி வணங்கிட நேசமாய் பாங்கிடும், இயேசுவின் நாமம் ஓங்கிட எல்லோரும் போற்றுவோம். ஆம் சுவாமி, குடும்பமாக வாழக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பினை எங்களுக்கு தந்து அதில் வாழக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஐக்கியத்திலே நாங்கள் உம் அன்பை பெறவும்
நீர் அளித்த அன்பை நாம் செலுத்தவும் நீர் எங்களை நேசமாய் தாங்கியருளும். இன்றைய நாளிலும் உமது சத்திய வசனத்தை எங்களுக்கு அளித்து உமது மட்டில்லாத கிருபையால் அதை குறித்த தியானத்தை அளித்திருக்கிறீர். அதற்கு நன்றி. இந்த தியானத்தில் நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் 3 தூண்களான ஆர்வமுள்ள அன்பு, அன்பின் அடிப்படையிலே எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவும், குறைவற்ற நடத்தை கொண்டவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கவும், இந்த 3 தூண்கள் எங்களிலே நீர் பலப்படுத்தியறலும். உம்மிலே அஸ்திபாரம் இடப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கவும், உம்மிலே வேரூன்றிய மக்களாக நாங்கள் இருக்கவும் நீர் கிருபையும் தயவும் செய்தருளும். இன்றைய நாளிலே நீர் அளித்த இந்த தியானமானது எங்கள் உள் மனதில் ஆழத்திலே பதிந்திருந்து எங்கள் ஜீவனுள்ள காலம் மட்டும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் அன்பினை எல்லோரோடும் வெளிப்படுத்தவும், குறிப்பாக தம்பதியராக அன்பு கொண்டிருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். குறிப்பாக இந்த நோய் தொற்றின் காலத்திலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் உணர்வு பூர்வமாக கோபத்தினூடே வெளிப்படாமல் நீர் அளித்திருக்கும் அன்பின் வழியாக வழி நடத்தியறலும். இந்த நோய் தொற்றின் பின் விளைவுகள், அதனால் வரும் பலவீனங்கள் யாவற்றையும் நீர் களைந்து போட்டு நல்ல பலனையும் புது உத்வேகத்தையும் நீர் எங்களுக்கு தந்தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விரைவில் இந்த நோய் தொற்றின் தீவிரம் குறையவும், எங்கள் அனுதின பணிக்குள் சென்று இயல்பு வாழ்க்கையை நாங்கள் கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். வியாதியில் இருப்போர், முதியோர், தேவையில் இருப்போர் ஒவ்வொருவர்களையும் சந்தித்தரலும். அவரவர் தேவைகளை நீர் பூர்த்தி செய்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரையும் பேர் பேராக காத்தரலும். எங்கள் குறைவிலே நீர் போதுமானவராக இருந்தரலும். இப்படியாக நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த இகபர நல்லீவுகளையும் தயவாய் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் நாதரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சில உபகாரங்களை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.